கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக நாட்களாக ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு ஆப்பிரிக்கா தேசத்தில் எனக்கு வேலை செய்ய ஒரு ஆண்டவர் செய்த கிருபைக்காக நான் அவரை நன்றி செலுத்துகிறேன். அந்த மக்களிடத்தில் நான் அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நான் சென்ற பொழுது சில நல்ல ஒரு அருமையான ஆப்பிரிக்கா மக்களை பார்க்க தோன்றுது. அப்போ ஒரு ஸ்லம் மினிஸ்ட்ரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே உள்ள மக்களுடைய விசுவாசத்தை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்களோட விசுவாசத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அனுதின வாழ்க்கைக்கு அனுதின தேவைகளுக்கு கூட அவர்கள் ஆண்டவரை அவங்க சார்ந்து இருந்ததை ஒரு வியப்புடன் இருந்ததை பார்த்தேன். அப்படி இருக்கும் பொழுது அநேக மக்கள் பணத்தினாலேயோ செல்வத்தினாலேயோ நிறைந்திருந்தவங்ககிட்ட இருந்த விசுவாசத்தை காட்டிலும் அவங்ககிட்ட இருந்த விசுவாசத்தை நான் ஒரு மேன்மையாக நான் அவங்ககிட்ட பார்க்க தோணுச்சு. விசுவாசத்தை பற்றி பார்க்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர் இடத்துல நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. ஒரு பயம் எல்லாரையுமே ஒரு சூழ்ந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது மிக ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது. சில நாட்களுக்கு முன்பதாக நான் சிலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது பார்த்தேன், பயத்தினுடைய எதிர் சொல் என்னென்னா விசுவாசம், விசுவாசத்தினுடைய எதிர் சொல் என்னென்னா பயம். அந்த பயம் நிறையா மேற்கொண்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உதாரணமாக நிறையா குடும்பங்களில் நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சரீரத்தை குறித்து ஒரு பயம் இருக்கும். ஒருவேளை வியாதியில் விழுந்துருவோமோ, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறத நான் பார்த்தேன். சரியா? அதே நேரம் அந்த நேரம் பொருளாதாரத்தினால ஒரு மடிஞ்சு போயிடுவோமோ, இல்லைன்னா பணம் நம்மளுக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேர் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதுதான் இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா 4 விதமான அன்சர்டனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஃபிசிக்கல் அன்சர்டனிட்டி, ஃபைனான்ஷியல் அன்சர்டனிட்டி, மாரல் அன்சர்டனிட்டி அண்ட் சோஷியல் அன்சர்டனிட்டி அப்படிம்பாங்க. இந்த 4 அன்சர்டனிட்டிக்குள்ளாக அநேக மக்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சங்கடமாகவே இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்கிறாரு. சில நேரங்களில் ஒரு வசனங்கள் அற்ப விசுவாசிகளே, சில நேரம் இன்னுமா உங்ககிட்ட விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விசுவாச குறைச்சலினால் இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் வருது. போகட்டும். இன்னொரு விஷயமா இருக்குது, தவறாக புரிந்து கொண்ட விசுவாசம் கூட நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, சில நாட்களுக்கு முன்பதாக மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இந்த பேரபிள் ஆஃப் த சீட்ஸ், அந்த சோவர், இந்த விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்போ அந்த விதைக்கிற வரும்போது 4 விதமான இடத்த பற்றி ஆண்டவர் ஒரு இடத்துல பேசுகிறார். தவறான விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவாக நம்மளுடைய ஆண்டவர் குறுக்க ஒரு உறவை ஒரு தவறான விதத்தில் வழி நடத்திக்கிட்டு செல்லுது அப்படிங்கிறத ஒரு சின்ன இதில் பார்க்கலாம். அப்படியா? நிறைய இடத்துல இந்த ஆங்கில பதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வசனங்கள் என்ன போட்டிருக்குதுன்னு சொன்னால், மத்தேயு 13:22 டிசீட்ஃபுல்னஸ் ஆஃப் த வெல்த் அப்படின்னா, நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒரு பதத்தில் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது ஏமாற்றப்படுகிறது. அந்த ஏமாற்றப்படுகிறதோடைய ஒரு வார்த்தைக்கு இங்கிலீஷில் நிறைய பதங்கள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏமாற்றப்படுகிறது, அதுக்கப்புறம் ஏமாறுறது போல நம்மளுக்கு தோன்றுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நம்ம இந்த ஏமாற்றத்தை பார்க்கோம். தவறான விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையை எவ்வளவாக பாதிக்கிறது என்கிற குறித்து இன்றைக்கி இந்த மெசேஜில் நம்ம கொஞ்சம் இன்றைக்கி பார்க்கலாம். அந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விதைக்கப்படுகிற ஒரு ஓமையை குறித்து இயேசு கிறிஸ்து பேச சொல்லும் பொழுது 4 விதமான நிலத்தை குறித்து பேசுகிறார். அவர் எந்த நிலத்தை குறித்தெல்லாம் பேசும்பொழுது பார்த்திங்கன்னா, வழி அருகே விழப்பட்ட ஒரு விதைகளை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று ஒரு கற்பாறையின் உள்ள இடத்துல ஒரு விதை விழுந்ததை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் முள்ளுள்ள இடங்களில் விழுந்ததை பார்க்குறோம். அதுக்கப்புறம் நல்ல நிலத்தை குறித்து பார்க்குறோம். இந்த 4 சொற்களுமே ஒவ்வொரு இதையும் இயேசு கிறிஸ்து ஒரு பதிலை ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்போது நம்ம ஒரு வாட்டி எனக்கு அந்த பாறையில் விழுந்தது ஒரு வசனமும், அதுக்கப்புறம் ஒரு பாதையில் விழுந்த ஒரு விதைகளை பற்றி பேசும் பொழுது அவர் கிளியராக சொன்னார். இன்றைக்கி எப்படின்னா, நம்மளுக்கு மெசேஜை கேட்ட உடனே எவ்வளவு காலங்கள் அது நம்மளுடைய இருதயத்தில் தங்கி இருப்பது என்பதை குறித்தான ஒரு ஓமையை ஆண்டவர் காமிக்கிறார். சரியா?
சில நேரங்களில் வசனத்தை கேட்டு அதன் மூலமாக நம்ம நடக்க முடியாமல் சில காலங்களிலேயே யாராவது வந்து எடுத்துட்டு கொண்டு செல்வதை நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த மூணாவது சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு எம்பசைஸ் பண்ணி பேசலான்ட்டு இருக்கிறேன். இந்த 4 நிலங்களை பற்றி கொடுக்கும் பொழுது நம்ம இருதயத்தின் மனப்பக்குவத்தை பற்றி சொல்லப்படுறது. சரியா? எப்படிப்பட்ட விஷயங்களை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அதை நம்ம கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை சர்ச் போயிட்டு வரும்போது மெசேஜ் கேட்குறோம், நம்மளோட வேதத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் நம்ம இடத்துல பேசுகிறார். அப்போ மனப்பக்குவம் வந்துட்டு ஒரு நிலத்தை போல இருக்குது, ஒரு மணலை போல இருக்கிறது. சரியா? அநேகர் இடத்துல ஒரு விவசாய இடத்துல போடும்போது ஒருத்தங்க வந்துட்டு அழகாக சொன்னாங்க. சரியா? அந்த மண் வந்துட்டு சாஃப்டாக இருக்கும் பொழுது விதைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? சில நேரங்களில் அதே மண் கட்டியாக இருக்கும் பொழுது அவங்களால விதைக்கும் போது அந்த விதை மண் உள்ளாக போகாமல் மேலேயே கிடக்கும் பொழுது தான் பார்க்குறோம். சரியா? அப்போ வளரும்போது அந்த ரூட் உள்ளே போகிறதுக்கு ஏதுவாகவே இருக்காத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ வேத வசனத்தை நம்ம இருதயத்தில் வாங்குறதுக்கு முன்பதாக நம்ம மனதை பக்குவப்படுத்தி கொள்ளும் பொழுது வேத வசனம் நம்ம இருதயத்தில் போகும்போது அது நல்ல ஒரு ரூட் வச்சு வளர்கிறதுக்கு வசதியான ஒரு காரியமாக இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரன் சகோதரியை பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வேத வசனத்தில் அநேக வசனம் எங்கள்கிட்ட பேசலை, ஒரு வசனத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையே இன்னைக்கு மாறிடுச்சு அப்படின்னாங்க. ஏன்னா வேத வசனம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வசனமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களோட இருதயெல்லாம் உடைஞ்சி நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கும் பொழுது தான் ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக நாங்கள் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விதத்தில் சில நேரங்களில் வேத வசனம் சிலருக்கு பேசாததுக்குரிய காரணம் என்னென்னா, அந்த நிலத்தை அவங்க சரியான விதத்தில் விதைக்கிறதுக்கு முன்பதாக அதை ப்ரிப்பேர் பண்ணாததுக்குரிய காரணத்தினால கூட இன்னைக்கு அநேக மக்களுடைய ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம். சரியா? அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு இடத்துல 3வது வசனத்தில் சொன்ன பொழுது முள்ளுள்ள இடத்துல வேத வசனம் உளும் பொழுது அது எப்பேற்பட்ட ஒரு ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறோம். அதில் 2 விஷயமான வருது. அந்த விதை விதைத்து வளர்ந்தும் பொழுது அது முட்செடிகள் அப்படியே நெருக்கிறதாம். அப்படி நெருக்கி அது கனி கொடுக்க விடாதபடிக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றுது. அதுக்கு 2 ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஒன்று என்னன்னா, அந்த வசனத்தில் கொடுக்கப்படுற மாதிரி ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலக இச்சைகளும், இந்த 2 காரியமும் அவங்கள நெருக்கி அந்த விதை வளர்ந்து பயிராக வரும் பொழுது முழுமையமாக வளர முடியாமல் இருக்கிறத ஒரு சூழ்நிலையை இங்கே பார்க்குறோம். சரியா? அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மணி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டோடைய ஹெல்த் அப்படின்னா பணத்தை பற்றி புரிந்து கொள்ளுறதும் உலகத்தை பற்றி தவறாக புரிந்து கொள்வதும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்துக்கு ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அப்போ புரிந்து கொள்ளுவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? அந்த புரிந்து கொள்வதை பற்றி இப்போ ஒரு சிறு காரியத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தவறாக புரிந்து கொள்வதை பற்றியும் தவறாக போதிக்கப்படுவதை பற்றியும் நான் ஒரு சிறு உதாரணத்தோடு நான் சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் என் இடத்துல ஒரு இடத்துல சொன்னார். என்ன சொன்னார் என்னன்னா, ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு கிறிஸ்தவ சகோதரன், அவர் மனைவியும் நல்ல ஒரு கிறிஸ்தவங்க, ஒழுங்காக கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் சொன்னாங்க. அப்போ சொன்னார், பிரதர், நான் கல்யாணத்தை போய் எடுத்துக்கிட்டோமோ வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும், அப்போ எல்லா விதமான மேலோங்கி இருக்கிறதுலையும் கீழோங்கி இருக்கிறதுலையும் ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்லிட்டு தானே ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புரவாயிட்டு கல்யாணத்தை செய்து கொண்டோம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் கண்டு கொண்டேன். என் மனைவி என்னை காட்டிலும் உலக செல்வங்களையும் பணத்தையும் நேசிக்கிறத நான் பார்க்குறேன் பிரதர். ஒருவேளை என்னால் ஒரு கஷ்டத்து மத்தியில் இருக்கும் பொழுது, என்னால் சரியான விதத்தில் சம்பாதிக்காத பொழுது இருக்கும் பொழுது என் வீட்டில் ஒரு அன்பு தணிந்து போகிற ஒரு காரியத்தை நான் பார்க்குறேன். அதே நேரம் ஒரு செல்வம் நிறைந்து இருக்கும்போது என் மனைவியினுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்க்குறேன் அப்படின்றாங்க. அப்போ எவ்வளவாக ஒரு பணம் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையினுடைய திசை திருப்பியாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் மனசுக்கு ஒரு வேதனை தருகிற ஒரு காரியமாக இருக்கிறது.
இன்னொரு ஒரு இடத்துல நான் போனப்போ என்னுடைய லைஃப்பில் நாங்கள் பீச்சில் போய் உட்காந்துட்டு இருந்தபோது ஒரு ட்ராக் கொடுக்குற ஒரு ஊழியக்காரங்க ஒரு அக்கா வந்தாங்க. அப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்ன காரியம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, உங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்துட்ட வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சரியான காரியம். உங்களுக்கு வேலை இல்லையா, இயேசு கிறிஸ்துட்ட வாங்க, இயேசு கிறிஸ்து வேலையை தருவார். உங்ககிட்ட வீடு இல்லையா, இயேசு கிறிஸ்துட்ட வாங்க, இயேசு கிறிஸ்து வீடு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கரை போல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வரதுக்கா. அவர்களுடைய ரட்சிப்பு ரொம்ப முக்கியம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுறது ரொம்ப முக்கியம். ஆனால் எப்பேற்பட்ட சுவிசேஷத்தை இன்றைக்கி கேட்குறோம், எப்பேற்பட்ட சுவிசேஷத்தை நம்ம வந்துட்டு சொல்லுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சரியா? இன்றைக்கி ஒரு வேளை சொல்லப்போனே போனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் அன்பை காட்டிலும் சிலுவையின் பாடுகளை காட்டிலும் அநேகமாக இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தால் பொருளாதாரத்தில் நான் இன்றைக்கி எவ்வளவாக நான் இன்றைக்கி கெயின் கிடைக்குது அப்படிங்கிறத குறித்து சொல்லும் பொழுது அந்த விசுவாசினுடைய மனதில் துயரப்பட்டு கஷ்டம் மத்தியில் வரும் பொழுது, பொருளாதாரத்தில் ஒருவேளை இறங்கி இருக்கும் பொழுது அவங்களோட விசுவாசம் தணிந்து போகிறத பார்க்குறோம். அப்போ விசுவாசம் எதில் நாட்டப்பட்டு இருக்கிறது, அதை குறித்து தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ரட்சிப்பு கடைசி வரைக்கும் நிலைநிற்க போகிறதும் ஒரு முக்கிய ஒரு பங்கு எடுக்க போகிறத அப்படிங்கிறது கிளியராக நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த விதைகள் அந்த முள்ளுள்ள இடங்களிலே உழப்பட்ட விதை எத்தனை ஒரு சதவீதமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கோட்பாடு எடுத்தோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் 90% 90% ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு ஒருவேளை இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கதா இருக்கும். ஆனால் அநேகர் நான் சொன்னதை கூட கேட்டால் கூட மறுத்து சொல்லக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக 2 ஒரு விதத்தில் அநேகர் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அநேகர் உங்களை வஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 7 சொல்கிறாரு. அதே ஒரு இடத்துல அதே மத்தேயு 7 சொல்கிறாரு, கேட்டுக்கு போகிற வாசலை விரிவாக இருக்கும், அநேகர் அதில் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வசனத்தை கொடுக்கும்போது அந்த அநேகம்ங்கிறது ஒரு 90% குறிக்க ஒரு காரியமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களோட மனப்பக்குவம் ஃபஸ்ட்டு என்ன தரமாக இருக்கும்? த டினாயல், மறுத்து சொல்கிறது. நான் அப்படி ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், எல்லாம் நல்லா தான் போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனை எழுதப்பட தோன்றும். சரியா? இன்றைக்கி வேத வசனத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட வாங்கும் பொழுது we always have a preconceived idea. அந்த ப்ரீகன்சீவ்டு ஐடியாவை என்னோட இருதயத்தில் ஏற்கனவே நான் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தேவன் எனக்கு செய்ய வேண்டிய சித்தத்தை எனக்கு அதை கண்டினியூஸாக சொல்லுறதுக்கு ஒரு தடையாக இருக்கும். சரியா? கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் இருக்கும் பொழுது அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஏற்கனவே ஒருத்தர் இங்கேவே எழுதியிருந்த ஒரு ப்ரோக்ராம்லேருந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுக்கு பதிலாக ஃபுல்லாக முதல்லேருந்தே எழுதுனா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம வரும் பொழுது வேத வசனத்தை வாங்கும் பொழுது இருதயத்தை எம்டி பண்ணி எனக்கு எந்த ஒரு தாட்ஸும் இல்லை அப்படின்னு எடுத்துட்டு அந்த வேத வசனத்தை வாங்கும் பொழுது அது ஒரு நல்ல நிலமாக மாறுகிறது இல்லையா? ஒருவேளை யாரையா பற்றி நம்மளோட வாழ்க்கையை பற்றி எழுதும்போது ஒரு பேப்பரை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை முதலையே நம்ம ஒரு 2-3 லைனை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டினியூ பண்ண சொன்னோன்னா அந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்மளோட எழுத்தாக தான் இருக்குமே வெளியே ஏற்கனவே ஒரு 2 லைன் எழுதப்பட்டிருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதே நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது கூட அழிச்சிட்டு ஒரு பிளெயின் பேப்பராக கொடுக்கும் பொழுது அவர் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் பொழுது இறுதி வரைக்கும் முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் சொல்கிறாரு, ஆதியும் அந்தமும் நானே அல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அவர் ஆரம்பிக்கும் பொழுது அவர் முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருந்தோன்னு சொன்னால் அந்த இது தான் முள் வாங்குற வசனத்தை அப்படியே நெருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நம்ம இங்கே பார்க்குறோம். சரியா? ஸோ செல்வத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்த பொழுது செல்வத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அநேகருடைய வாழ்க்கையினுடைய தரம் சந்தோஷம் எல்லாமே பணம் இருந்தால் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க, பணம் இல்லைன்னா மனம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் கரெக்ட் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார், ஒருத்தர் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னுட்டு. ஒன்று ஆண்டவரை பற்றி சொல்கிறாரு, இன்னொன்று பணத்தை பற்றி சொல்கிறாரு. அப்போ பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இன்னொரு எஜமானுக்கு உங்கள் இருதயம் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம்.
அதே நேரம் ஆண்டவரோட பிரசன்னத்தில் சந்தோஷப்படும் பொழுது, ஆண்டவரோட பிரசன்னத்தில் மன மகிழ்ச்சியாக நம்ம இருக்கும் பொழுது, உண்மையில் எப்பேற்பட்ட ஒரு சோர்வு வரும் பொழுது கூட நம்மளுக்கு இருதயத்தில் எப்பொழுதும் எந்த ஒரு இதையுமே நம்மளை அசைக்காது. எந்த ஒரு துன்பமுமே ஆண்டவருடைய சந்தோஷத்தை என் இருதயத்திலேருந்து எடுத்து போடாது அப்படிங்கிற ஒரு நிச்சயம் கண்டிப்பாக நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் அழகாக ஒரு வசனம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இங்கிலீஷில் ரொம்ப, வாட் கேன் செப்பரேட் அஸ் ஃப்ரம் த லவ் ஆஃப் கிரைஸ்ட்? எது கிறிஸ்துவனுடைய அன்பினிலிருந்து என்னை பிரிக்கும் அப்படின்றான். எதுவும் பிரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணுறான். ஒருவேளை வியாதியோ நிர்வாணமோ, ஒருவேளை மரணத்தை பற்றி கூட பேசும் பொழுது, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்காது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவருடைய வார்த்தைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை, அவருடைய அன்பை அங்கே ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம கிளியராக பார்க்குறோம். இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு சமாதான குலைச்சலோ எதனால நம்மளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தில் சொல்கிற மாதிரி 2 விஷயம். ஒன்று ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்னொன்று உலகத்தின் இச்சை. சரியா? அப்போ ஒரு ஆண்டவருக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராஃபிட் ஒருத்தர் சொல்கிறாரு இல்லையா, நான் உட்காந்து வாட் வில் இட்ஸ் செப்பரேட் அப்படின்னு சொன்னப்போ, ஒரு ஞானி இப்படியாக ஒரு கேள்வியை தனக்கென்று கேட்டுக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், த வேர்ல்டு இஸ் அ லுனாட்டிக் அசைலம் அப்படின்ற, உலகமே ஒரு பைத்தியக்கார மேடை என்று சொல்லிட்டு அநேகர் அடிமையாக இருக்கிறாங்க, பைத்தியமாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கிறாங்க. ஒன்று, அவர்கள் பணத்தின் மேலே பைத்தியமாக இருக்காங்க, பெண்ணின் மேலே பைத்தியமாக இருக்காங்க, பேரின் மேலே பைத்தியமாக இருக்காங்க, புகழின் மேலே பைத்தியமாக இருக்கிறாங்க. ஆனால் நானும் ஆண்டவர் மேலே பைத்தியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் தட் அவனுடைய அன்பு இங்கிலீஷில் சொல்லும்போது ஐ எம் மேட் ஆஃப்டர் காட் அப்படின்னா, ஆண்டவர் இடத்துல அவன் எப்பேற்பட்ட ஒரு அன்பை வச்சிருக்கிறவனா இருக்கிறது குறித்து அவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற பார்க்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலன் அதே மாதிரியான ஒரு அன்பை இங்கே வெளிப்படுத்துகிறான். அப்போ எதுவுமே அவனை பிரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, ஆதி திருச்சபையில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை தன்மையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே அவங்கள பிரிக்காதபடிக்கு அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இயேசு கிறிஸ்து மேலே இருந்ததை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். எது உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் நடுவில் வர ஒரு காரியத்தை இருக்கும் அப்படின்னு சொல்லப்போனால், மனப்பக்குவத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒருத்தர் சொன்னார், ஆக்சுவலாக ஒரு இதில், த மோஸ்ட் uncomfortable place for a Christian to live in a comfortable place அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ நம்ம சுகவாசிகளாக மாறும் பொழுது கிறிஸ்துவனுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கும். அநேக ஞானிகளையும் அநேக செயின்ஸ் எல்லாம் நம்ம ஏர்லி டேஸில் பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் தம் லைக் அரவுண்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசிலாம் இஸ் டேக்கன் அ சிம்பிளிசிட்டி, தாழ்மையான ஒரு வாழ்க்கையே கிறிஸ்துவன் இடத்துல தன்னை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவாக அவர் இருக்கிறத நம்ம ஒரு கிளியராக பார்க்குறோம். நான் ஒரு சபையில் போய் உட்கார்ந்துருந்த போது, ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு நல்ல ஒரு காரியம் பண்ணுவாங்க. என்னென்னா, பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக அவங்க ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது, எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரியை உட்காந்து பார்க்கும்பொழுது ரொம்ப மன கஷ்டத்தோடு வந்தாங்க. அவங்க என்னென்னா, ஒரு பாரத்தோடு சபைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ நான் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஜெபித்து முடிச்சுட்டு மெசேஜை கேட்க போகிறோம். அப்போ மெசேஜை கேட்கும் பொழுது அந்த பாஸ்டர் பேசும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது. நீங்கள் எது வேணால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், சந்தோஷத்தையோ இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையோ சமாதானத்தையோ அப்படி கேட்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு ஒருவேளை ஒரு கார் வேணும்னா நீங்கள் கார் கேளுங்க, பங்களா வேணும்னா பங்களா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை குறித்து பேச உடனே இந்த பக்கத்தில் இருக்க சகோதரி அவங்க சொன்னாங்க, நான் ஒரு 2 கார் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு சந்தோஷத்தை நான் அப்படி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கும் தெரியும் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பாஸ்டர் சொல்லிட்டே இன்னொரு இடத்துல சொன்னார், இந்த மாதிரி அவங்களுக்கு உண்மையாக உங்களுக்கு விசுவாசம் வேணும்னு சொன்னால் இது விதைக்கிற மாதிரி என்ன விதைங்கன்னா, கையில் இருக்க எல்லா காணிக்கையுமே இன்றைக்கி விதைச்சிட்டு போங்க, அப்போ தான் நீங்கள் கேட்ட பலன் இன்றைக்கி நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொன்ன பொழுது, அந்த ஒரு 7 சகோதரி
அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருந்தா கூட அந்த காணிக்கை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு போகும் பொழுது அவங்க உண்மையில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த 2 கார் கிடைக்குமா எனக்கு வந்து மனசில் ரொம்ப சங்கடமாகவே இருந்தது. வெகு நாட்களுக்கு அப்புறம் அந்த சகோதரியை பார்க்கும் பொழுது கூட அவங்களுடைய தரித்திரத்தின் சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க மாறின மாதிரி எனக்கும் தெரியலை. அப்போ ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸையும் நம்ம எதை குறித்து நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் அப்படிங்கிறது கூட ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்குது. அநேக மெசேஜை கேட்கும்போது கூட இன்றைக்கி நம்மளோட உலக தரத்தான வாழ்க்கையில் உள்ள தரத்தை உயர்த்தக்கூடியதாக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தையுமே இன்றைக்கி அநேக மெசேஜ்களாக நம்ம கேட்க விரும்புகிறோம். இதெல்லாம் கரெக்ட் இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம வாழணும் அப்படிங்கிறத குறித்து ஒரு பெஞ்ச் மார்க்கை நம்மளுக்கு இன்றைக்கி எதை வைக்க முடியுது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை, அநேக ஊழியக்காரர்களோட வாழ்க்கையை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆதி திருச்சபையில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஷீடர்களை போலவோ அல்லது பவுல் அப்போஸ்தலனை போலவோ எந்த ஒரு சூழ்நிலையும் நான் வாழ கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரியலை. அப்படிப்பட்டவங்க வந்துட்டு இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு வசனங்கள் கூட இன்றைக்கி வந்து ஒரு தவறான போதனைகளை கொடுக்கும் பொழுது விசுவாசிகளின் மத்தியில் கூட இன்றைக்கி இருதயத்தில் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஒரு பொருளாதார ஆசீர்வாத தரக்கூடிய ஒரு கடவுளாக மட்டுமே பார்க்காங்கள வெளியே கிறிஸ்துவனுடைய அன்பையும் நான் சிலுவையை குறித்து மேன்மையை பாராட்டுகிறேன் என்ற பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு வார்த்தையும் எங்கள் ஒரு கஷ்டத்தின் மத்தியிலையும் கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிக்கிறது எப்படி அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்குற ஒரு வேத வசனத்தையும் இன்றைக்கி நம்ம அநேகர் இடத்துல கேட்கவும் முடியலை. இப்படிப்பட்டும்போது நம்ம சில பிரதர்கிட்ட போய், பிரதர் இந்த மாதிரி வேத வசனத்தில் இப்படி ஒரு சொல்லியிருக்கத அப்படி இப்போ சொல்கிறது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வசனத்தை குறித்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, பிரதர் இப்படி சொல்லும் பொழுது நாங்கள் எப்படி சொல்கிறது? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நீ கேட்குறது யார்? நீ வந்துட்டு சொல்லக்கூடாது, இவனை பற்றி அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நான் அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், அந்த வசனம் எங்கே போடப்பட்டிருக்கு பிரதர்? ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கணும். ஒன்று என்னென்னா, அது வந்து தாவீது வந்துட்டு சவுல் ராஜாவை குறித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே கை போடுறது யார் அப்படின்னு சொல்லப்பட்ட வசனம் கிளியராக சொல்லப்பட்டிருக்குது. அவனோட உயிரை எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே வெளியே. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜாவை ராஜாவிலிருந்து கீழே இறக்குனது யார்? இன்னொரு தீர்க்கதரிசி போய் நீ பண்ணது தப்பு பிரதர், நீங்கள் வந்துட்டு இன்னையிலேருந்து ராஜாவாக இருக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வந்தது இல்லையா? ரெண்டாவது ஒரு விஷயம், தாவீது ராஜாவும் தப்பு பண்ணான். அப்போ நாத்தான் வந்துட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை கேட்பது யாரு அப்படின்னு விட்டுருந்தார்னா இன்னைக்கு வரைக்கும் தாவீது ராஜா ஒரு வேளை தவறான பாதையில் போய் தன்னோட ஆத்மாவை கூட இழந்து போயிருந்திருக்கலாம். அந்த சேம் டைமு நாத்தான் வந்துட்டு போய் தாவீது ராஜாட்ட கிளியராக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ இதெல்லாம் தப்பு பண்ணிட்ட, ஒரே பாவத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்க 10 கட்டளையில் உள்ள 6 கட்டளையை நீ மீறிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அதே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தன்னுடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ளத்தக்கதான, திருத்தி கொள்ளத்தக்கதான ஒரு ஏதுவான ஒரு சிச்சுவேஷனை நம்ம உருவாக்குறோம். ரைட்டா? அப்போ யாராவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, ஈவன் எல்லாருமே சொல்லும் பொழுது, முள்ளுள்ள இடத்துல உங்களுடைய இருதயத்தில் விதைகள் இருக்கிறது பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணாமல் அதே வார்த்தையை இது மூலமாக நான் இன்னைக்கு எப்படி நான் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு மனப்பக்கும் போது கிறிஸ்டியன் ஷுட் பி ரெடி டு கரெக்ட் ஹிம்செல்ஃப். தன்னை சரி செய்து கொள்ளத்தக்கதாக எப்பவுமே ரெடியாக இருக்கணும். அயன் ஷார்பன் அயன். அதே மாதிரி அந்த இரும்பை வந்துட்டு என்னை கூர்மைப்படுத்துன்னு சொல்கிற மாதிரி ஒரு கிறிஸ்தவன்கிட்டேருந்து இன்னொரு கிறிஸ்தவன்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொண்டு மாறுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த நேரத்தில் கூட 4 விதமான நிலத்தை பற்றி பார்த்தோம். சரியா? உங்களுடைய இருதயம் எப்பேற்பட்ட நிலமாக இருக்கிறது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. 2 பேருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நல்ல நிலத்தில் விழுந்த விதை அது கனி கொடுத்ததாக இருக்கிறது. கனி கொடுக்கிற வாழ்க்கை வந்துட்டு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். கனி சரியாக இல்லை என்றால் இன்றைக்கே சரி செய்து கொள்வது நல்லது. இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? எதையுமே நடக்கக்கூடாத காரியம், ஒரு பாதையுள்ள நிலம் கூட நல்ல நிலமாக மாற்ற முடியும். ஒரு கற்பாறை கூட ஒரு நல்ல நிலமாக மாற்ற முடியும். ஒரு முள்ளுள்ள இடங்கள் கூட முள்ளெல்லாம் எடுத்துட்டா அது நல்ல நிலமாக தான் இருக்கும். அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த முள் வந்து நம்மள்ட்ட இருக்க ப்ரீ கன்சீவ்டு ஐடியா, ராங் கான்செப்ட் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், அதை எடுத்துட்டு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்போது, அவரோட பலத்த கைகளுக்குள்ளாக நம்ம அடங்கி இருக்கும்போது
அவர் சரியான விதத்தில் நம்மளை வழி நடத்தத்தக்கதான ஏதுவானது நம்மளுக்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அதை மாற்றுறதுக்கு நம்மளோட இருதயத்தை மாற்றிக்கொள்ளும் பொழுது இன்றைக்கி ஆவியானவர் நம்மளோட இருதயத்திலேருந்து வாங்கின விதைகளை 60, 100, 30 பலன் கொடுத்து கனி கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு உதவி செய்வார். அவனவனுடைய ஆத்மாக்கு அவனே தான் பொறுப்பு. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம ஜட்ஜ்மெண்ட் டேயில் போய் நிற்கும் பொழுது நம்ம மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். கூட வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மள்கிட்ட போதிச்ச பாஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஈவன் அம்மா அப்பா கூட இருக்க மாட்டாங்க. நம்ம சொல்லும் பொழுது நாமளே காப்பாற்றிக்கொள்ளணும். அப்போ வேத வசனத்தை போதிக்கும் பொழுதும் அதை வாங்கும் பொழுதும் சரியான விதையா இல்லையா என்று சோதித்து பார்த்து வாங்கும் பொழுது நம்மளுடைய ரட்சிப்பை நாமளே காப்பாற்றிக்க முடியும். எந்த ஒரு வசனத்தை நம்ம வாங்கும் பொழுதும் அந்த விதையை நம்ம இருதயத்தில் எதைக்கும் பொழுதும் இது சரியான விதையா என்று வேத வசனத்தின் மூலமாக சரி செய்து பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்னு சொன்னப்போ முதல்ல என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்ன்றார். சீடர் யோவான் சொல்லும்பொழுது சொல்றாரு, எந்த ஒரு ஆவியையும் நீங்கள் சோதித்து பாருங்க அப்படின்றாரு. ஸோ அப்போ விதையானது இயேசு கிறிஸ்துனுடைய வசனமாக இருக்கும் பொழுது அதை இருதயத்தில் வாங்கிறதுக்கு முன்பதாக நம்ம நிச்சயமாக சோதித்து பார்த்து அது இருதயத்தில் விதைக்கிறது நம்மளுடைய ரட்சிப்புக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். இன்னைக்கு நாத்தானையை பற்றி நான் இன்றைக்கி யோசித்து பார்க்கும் பொழுது, நாத்தானுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கும், அவருக்கு ஒரு பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யாருன்னா தாவீது ராஜா. தாவீது ராஜா ஒரு வேளை அன்றைக்கி ஒரு கெட்ட மூடில் இருந்தாருன்னா நாத்தான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ராஜாவே என்கிட்ட நீ எப்படி சொல்லுவேன்? தேவன் என்ன செலக்ட் பண்ண மனுஷன், நீ சொல்கிறது யார் அப்படின்னு அவர் கேட்டிருந்தாருன்னு சொன்னால் அன்றைக்கி ஒருவேளை நாட்டானை கூட தாவீது கொன்று போட்டிருக்க கூட ஏதுவாக இருக்கும். ஆனால் அது நல்ல விதமான ஒரு வார்த்தையினால் தாவீது ராஜா நல்ல விதமாக எடுத்துக்கொண்டனால தன்னை கரெக்ட் பண்ணி கொண்டார். இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை நியூ டெஸ்டமெண்ட்லேயும் நான் பார்க்குறேன். எங்கே பார்க்குறேன்னா, பேதுரு ஒரு தப்பு செய்துட்டார். என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால், மறுபடியுமாக எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடு காலத்துக்கு போக இருந்த பொழுது அவருக்கு ஜூனியராக வந்த ஒரு பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பேதுரு நீ தப்பு செய்கிற, நீயே எப்படி அவிசுவாசி போல நடக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ மனம் திறந்து ஒரு மன தாழ்மையினால் பேதுரு தன்னை சரி செய்து கொள்ளுகிறத பார்க்குறோம். ஒருவேளை அன்னைக்கு சரி செய்து கொள்ளலைன்னு வச்சுக்கோங்களேன், பேதுரு வேற மாதிரி ஒரு இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்க மாதிரி பேசியிருந்தாருன்னா, என் கையில் தான் பரலோகத்தின் சாவியே என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது, உன்னோட ரட்சிப்பையும் நான் தான் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் கூட விருத்த சேதனம் பண்ணிட்டு தான் இருந்துக்கூடிய இருக்கும். கிறிஸ்தவங்கிறவங்க கண்டிப்பாக எந்த நேரத்தில் கூட யாரும் ஒரு வேளை வழி விலகி போனால் கூட மனத்தாழ்மையோடு நான் தப்பு செய்தேன், சரி ஆண்டவர் என்னை சரி செய்து கொண்டா, கிறிஸ்து ஒருவரே பரிபூரணர், எல்லாருமே தப்பு செய்கிறதுக்குரிய ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை செக் பண்ணி பார்க்கும் பொழுது இன்றைக்கி கூட உண்மையான ஒரு நிலையை நம்ம பார்க்குறது நல்லது. உங்கள் இருதயத்தின் ஒருவேளை கல்லுள்ள இருதயமாக இருந்தால் தயவுசெய்து அதை யோசித்து பாருங்கள். நல்ல நிலமாக மாற்றிக்கொள்ளுறதுக்கு ஒரே ஒரு காரியம், முதல்லையே நான் சொன்ன போது, denial is the disaster of our faith. அப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம மறுத்து பேசுகிறதே நம்ம விசுவாசத்தை குலைக்கக்கூடிய அது ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். இன்னைக்கு உண்மையான ஒரு பக்குவத்தை அறிந்து கொள்ளணும்னா ஆவியானவர்கிட்ட இடத்துல இருதயத்தில் நம்ம கேட்கலாம், ஆண்டவரே என்னோட இருதயம் இன்னைக்கு கல்லுள்ள இடத்துல இருக்குதா அல்லது முள்ளுள்ள இடத்துல இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அந்த கேள்விக்கே கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்கும். அந்த நல்ல நிலமாக மாற்றுறதற்காக நம்ம எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு ஏதுவாகவே இருக்கும்.